புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சவாலே சமாளி, துணிச்சலாக உண்மை சொல்லி. சவாலே சமாளி, சொல்லி அடிப்போம் நாமக்கில்லி. கருத்துகள் மோதும் களம், பல திருப்பங்கள் தருகிற இடம். சிறப்புகள் சேர்க்கும் தளம், பதிப்போம் புதிய தடம். சவாலே சமாளி, சவாலே சமாளி. வானம் ஏறி கோட்டை கட்டு, வெற்றி வருமே கதவத் தட்டு. தோல்வி போகும் நம்மை விட்டு, சொல்லி அடிப்போம் போடு மெட்டிது. சொல் கொண்டு வருகிற படை, அதில் எதிர்படும் தடைகளை உடை. உங்கள் கனவுக்கு ஏது தடை, இந்த மேடை தருமே விடை. சவாலே சமாளி, சவாலே சமாளி. புதுயுகம் வழங்குகின்ற வளரும் பேச்சாளர்களுக்கான சவாலே. எதற்காக இந்த சவாலே சமாளி என்றால், நமக்கு பெருமை பெற்று தருவது எது? வியக்கும் பழமையா, திகைக்கும் புதுமையா, ஜொலிக்கும் தனி திறமையா? அதாவது பழமையா, புதுமையா, திறமையா? இதில் பழமைக்கு ஒரு அடமொழி வியக்கும் பழைமை, திகைக்கும் புதுமை, ஜொலிக்கும் தனி திறமை. இதைத்தான் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. நாம் மீண்டும் தொடங்குகின்றோம். புதுயுகம் வழங்கும் சவாலே சவாலே. தொடங்கலாம். என் பேர் தமிழொலி. தமிழொலி, தமிழொலிங்கிற பேருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா இப்போ தமிழில் பேரையே காணோம். மோகம் முளைவிட மோதல் தடுத்திட மொழியா எம் கரம் மோதி முளைத்தவள். அவள் காக கருங்குயில் கண்ணி இளமையில் காணும் அனைத்திலும் காதல் கொடுத்தவள். தாகம் தடைபட தாபம் தடைச்சொல தானே எழுந்த தமிழாய் கிளைத்தவள். தமிழே உன்னை வணங்கி அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, எங்களுக்கு பேசுறதுக்கு நீங்க 3 தலைப்பு கொடுத்திருந்தீங்க. நான் என்ன பேசலாம்? நான் இந்த மண்டலத்தில் ஒரு பொண்ணா இருந்து இந்த கேள்வியை கேட்டு என் உரையை தொடங்குறேன். வியக்க வைக்கும் பழமை, வியக்க வைக்கும் பழமைன்னு சொல்றீங்களே, அந்த பழமைக்கு வியக்கிற அளவுக்கு என்னதான் இருக்கு? அந்த காலத்துல ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில கட்டினதும், கரிகால சோழன் கல்லணையை கட்டினதும், இந்த 2 ரயிலையும் ஓட்டி 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 கால போனதே மிச்சம். ஆமா, இதே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவர் பெரிய கோயிலை கட்டினாரு, 1000 வருஷம் ஆச்சு. கல்லணை 2000 வருஷம் ஆச்சு. இதையே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? புதுசா பேசுக்குமா? அந்த காலத்துல, அந்த பழமை காலத்துல தான் இதுவும் நடந்தது. பொண்ணுங்களுக்கு கால்ல சலங்கையை கட்டி கோயில ஆட சொன்னதும், பொண்ணுங்களுக்கு முதுகுல சூட்டை போட்டு அந்த புறத்துக்கு அனுப்புனதும், பொண்ணுங்க மேல சந்தேகம் வரும்ல, அப்பெல்லாம் எங்களை தீயில இறங்க சொன்னதும், பொண்ணுனா பேயும் இறங்குன்னு சொன்னீங்க. ஆனா எங்களை ஒரு நாயா கூட மதிக்கலையா? இதுவா வியக்க வைக்கும் பழமை? சரி, வியக்க வைக்கும் பழமை அப்படி இருக்குன்னா, திகைக்க வைக்கும் புதுமையில வந்து பார்த்தா, ஒரு பெரியவர் ரோட்ல ஆக்சிடென்ட்ல ரத்த வெள்ளத்துல மிதந்து இருக்காங்க. அப்ப ஒரு அண்ணன் வண்டியை நிறுத்தி குடுகுடுன்னு அந்த பெரியவர்கிட்ட ஓடினாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த பெரியவர் வந்து அந்த அண்ணன் காப்பாத்த போறேன்னு தானே நினைப்பீங்க. அங்கதாங்க இருக்கு ட்விஸ்ட். அவங்க தன்னோட பாக்கெட்ல இருக்க செல்போன் எடுத்து, ஹாய் வியூவர்ஸ், இப்பொழுது நம்ம என்ன பார்க்கறோம்னா ஒரு பெரியவர் ஆக்சிடென்ட்ல ரத்த வெள்ளத்துல மிதந்து இருக்காரு. இவர் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரா? கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படி நம்ம சேனலை லைக்
அதுக்குள்ள அந்த பெரியவர் போனாலும் போயிடுவாரு. திகைக்க வைக்கும் புதுமை இப்படி இருக்கு. பார்வை இல்லாதவனுக்கு பார்வை மேல் பசி, பார்வை இருப்பவனுக்கோ பார்ப்பது மீதெல்லாம் பசின்ற கதையா? கும்பகோணத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ஒரு அக்கா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. 3 பொறுக்கி பசங்க அவங்க கைவரசையை காட்டணும்னு சொல்லி அந்த அக்கா மேல கை வச்சாங்க. அந்த அடுத்த நிமிஷம் அந்த அக்கா அந்த பொறுக்கி பசங்களோட கைய கால்லாம் முறிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது ஏன் தெரியுமா? அவங்களோட தனி திறமை, கராத்தேன்ற ஒரு தனி திறமை இருக்கிறதுனால தானே. கராத்தே படிச்ச பொண்ணுன்னு தெரியாம கை வச்சுட்டான், அடி வாங்கிட்டாங்க. அம்மா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கராத்தே தெரியுமா? கொஞ்சம் தடி காட்டாஸ் பார்த்தாலே தெரியுது, உடம்ப பார்த்தா கராத்தே தெரிஞ்சிருக்கணும். கராத்தேக்கு குண்டாலாம் இருக்க வேண்டாம், ஒல்லியா இருந்தாலும் போதும். புருஸ்லி பார்த்துருக்கீங்கல்ல? ஐயா, இப்ப பணமோ காசோ புகழோ இருக்கிறத விட நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கே தனி திறமை வேணும் ஐயா. அதனால தான் சொல்றேன், நமக்கு பெருமை பெற்று தருவதே தனித்திறம், ஜொலிக்கும் தனித்திறமை ஏன்னு சொல்லி இங்க நான் வந்திருக்கேன். தித்திக்கும் தேன் தமிழ், திகட்டாத தீந்தமிழ், முத்துக்களால் ஆன முத்தமிழ், நல் நட்புறவை கொண்ட நற்றமிழ், என்றுமே எவராலுமே அசைக்க முடியாத இரும்பு தமிழ், இங்குள்ள அனைவராலுமே சுவைக்கப்படும் கரும்பு தமிழ், அறிவுடைய மேதைகளை உருவாக்கியதும் தமிழ், செறிவுடைய நல்ல நூல்களை உள்ளடக்கியதும் தமிழ், நல் நெறியுடைய வாழ்க்கைக்கு ஆணி வேறாம் தமிழ், ஒரு தெளிவுடைய சிந்தனையையும் சிந்திக்க தேவை எங்கள் சிங்க தமிழ் என்று என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல அருமையா இருக்கு. ஆன்றோருக்கும் அவை சார் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். அடுத்து அமைவது என் துவக்கம். ஒரு மரம் என்று சொன்னால் அது வளர்ந்து விருட்சமாக மாறி நிழல் தருவதற்கு வேர் அவசியம். ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு உயர்ந்து வானலாவி நிற்பதற்கு அஸ்திவாரம் அவசியம். ஒரு மனிதன் நல்ல சுறுசுறுப்புடன் இயங்கி இச்சமுதாயத்தில் நல்ல மனிதன் என்ற பெயரை பெறுவதற்கு அவன் உடம்பில் இருக்கக்கூடிய உயிரும் ஆன்மாவும் அவசியம். இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு மாடர்ன் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம் என்ற மதிநுட்பத்தை கெடுக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு அவசியம். மதிநுட்பத்தை கெடுக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு இதெல்லாம் எப்படி அவசியமோ அதே போலதான் சார் பழமையும் அவசியம்னு சொல்றேன். இன்றைக்கு ஒரு கடல் இருக்குன்னா அந்த கடலில் சிப்பி இருக்கும். அந்த சிப்பி பழதாக மாறும் பொழுது அதனுள்ளிருந்து முத்து இருக்கும், பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களும் இருக்கும், அழகா அது மேல கப்பலும் மிதக்கும், அந்த கரை ஓரமா ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும். இதை எல்லாத்தையும் தவிர்த்து அந்த வாட்டர்ல இருக்கிற மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நாமெல்லாம் அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்க சால்ட்டு தான் சார். இன்றைக்கு உங்களுடைய புதுமையாலையும் திறமையாலையும் இயற்கை பழமை அளிக்கக்கூடிய அந்த உப்பை உருவாக்க முடியுமா? உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்புள்ள பண்டம் எல்லாம் நம் தொப்பையிலே. உப்பை உருவாக்குவதற்கு உகந்ததாக எப்படி கடல் இருக்கிறதோ அதே போலதான் இன்றைக்கு உலகை உருவாக்குவதற்கு உறுதுணையாக எங்கள் பழமை இருக்கிறதுன்னு சொல்லி பழமைன்னு பேச வந்திருக்கேன் சார். அருமை, பழமையே பெருமை. பாருங்க, உப்பு எவ்வளோ பழசு. இன்னைக்கு சேலரின்னு சொல்கிறவன் இந்த ஆங்கில வார்த்தை எதிலிருந்து வந்தது தெரியுமா? சால்ட் சொல்லக்கூடிய அந்த உப்பையும் நெல்லையும் தான் அந்த காலத்தில் கொடுப்பாங்களாம் சம்பளமாக. அந்த சால்ட்டும் அரிசியும் சேர்ந்து தான் சம்பளமாக மாறிச்சுக்கிறாங்க. உப்பளத்திலிருந்து வந்த உப்பு, அதே போல் நம்முடைய அரிசி, நெல், இது சேர்ந்ததுனால என்ன அப்படின்னா சம்பளம், சேலரி, சால்ட்டு எல்லாம் அரிசியும் உப்பும் பழசு தான். ஆனால் அந்த பழமையே எங்களுக்கு பெருமை. அருமையா சொல்லிருக்காரு. பட்டு பட்டுன்னு ஒரு செய்தி சொல்லட்டா, இல்ல பட்டு பத்தி சொல்லட்டா? பட்டு பத்தி பட்டு பட்டுன்னு சொல்றேன். காஞ்சிபுரம், சேலம், கோயம்புத்தூர், திருபுவனம், இப்போ எல்லாமே நம்ம மயிலாடுதுறையில. பட்டுக்கான ஒட்டுமொத்த கலெக்ஷனும் ஒரே இடத்துல. பட்டுக்குனே தனி பிரம்மாண்ட ஷோரூம். பட்டுக்கு ஒரு புதிய அடையாளம் நம்ம மயிலாடுதுறை சீமாட்டி. எல்லாமே குவாலிட்டி, எப்பவுமே நம்ம மயிலாடுதுறை சீமாட்டி.
இப்போ மாயவரத்துல நம்ம ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் புது பொலிவுடன் மிக பிரம்மாண்டமா வராங்க. எக்கச்சக்க ஆன்டிக் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், நிறைய சேமிப்பு திட்டம். அது மட்டுமா 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் நம்பிக்கை மாறாத இடம் தரமான தங்கம் கைராசி. இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் புது பொலிவுடன் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பதனமடம் தெரு, மாயவரம். வங்க கடலோசை வற்றாது என் தமிழோசை, குமரி கடலழகு திகை பூட்டும் வள்ளுவனின் சிலையழகு, பாரதி கண்ட தமிழ் பாவேந்தர் பாடிய தமிழ், சங்கத்தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் தமிழ் என்றும் தமிழ். தமிழுக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் அடுத்த வணக்கம். ஐயா, என்னுடைய தலைப்பு நம்மை ஜொலிக்க வைப்பது தனித்திறமையே அப்படின்னு. பழமை அப்படிங்கிறது எங்களுக்கு அடையாளம் ஐயா, புதுமை அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னேற்றம். ஆனால் தனித்திறமைங்கிறது எப்படின்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி, அதாவது ஆசிய உள்விளையாட்டு தேசிய போட்டியிலே போல்வாட்டுங்கிற பிரிவில் எங்களுடைய மயிலாடுதுறை மாணவி பரணிகா இளங்கோவன் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா அதுதான்யா தனித்திறமை. அந்த போல்வால்ட் நிகழ்ச்சியில விருது பெற்றிருக்காங்கன்னா அதுதான் எங்களுக்கு பெரிய பெருமைங்கிறாங்க. அந்த தனித்திறமையை தான் நாங்கள் பாராட்டுறோம். அது மட்டும் இல்லை, அதே ஆசிய விளையாட்டு போட்டியில் ஆடவர் தடை தாண்டும் போட்டியில் சந்தோஷ்குமாருங்கிற தமிழக வீரர் வெண்கல பதக்கத்தை வாங்கியிருக்காருன்னு சொன்னா அதுதான் தனித்திறமை. அதனால தான் நாங்கள் சொல்றோம், ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ஜொலிக்க வைப்பதே அவனுடைய தனித்திறமைன்னு சொல்லி என்னுடைய முதல் சுற்று விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நல்ல அழகான ஒரு பாயிண்ட்னால அழகா சொன்னாங்க. இந்த ஊருக்கு பெருமை சேர்த்தது யாரு? அதுவும் போல்வால்ட்னா என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அதில் அந்த கம்பை ஊண்டி மேலே ஏறி அப்படி பறந்து போய் விழுகணும். சபாஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரமேஷ் பாபு. நான் இன்று பழமை என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறேன். சேர சோழ பாண்டியன் எனும் மூவர் செம்மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் திணைப்பாலும் திகட்டாததல்ல முதை தெய்வத்தமிழுக்கு அளித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர்களின் நூலோடும் நுகிலோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தாணிகள் எடுத்துக்கொண்டு கல்வெட்டுகளில் களிமண் வடிவங்களில் ஓலை சுவடிகளில் இன்று எல்லா கால நெறிகளுமாக நின்று எல்லா மொழிகளையும் மீறி நின்று 2000 ஆண்டுகளாக தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய்த்தமிழ் அன்னைக்கு வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வியக்கும் பழமை. இந்த வியக்கும் பழமையை பற்றி பேசும்போது தமிழ் மொழியினுடைய பெருமையையும் புகழையும் பேசாமல் இருக்கதான் முடியுமா? முதலாவதாக தமிழ் நூல்களான 8 தொகை நூல்கள், நட்டினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம் புறம் என 8 திறத்தெட்டு தொகை. அதே போல 8 தொகை. அதே போல 10 பாட்டு நூல்கள், திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இவற்றை 10 பாட்டு நூல்கள். பட்டினப்பாலை இந்த பூம்புகாரில் பாடினது ஞாபகம் வச்சுக்கங்க. இவற்றை 14 மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்வார்கள். அதே போல 14 கீழ்கணக்கு நூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, திருகடுகம், ஏழாதி, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், கைநிலை, பழமொழி 400, திருக்குறள், முதுமொழி காஞ்சி. இவற்றை 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்வார்கள். இதே போல 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் என எண்ணிலடங்கா பல நூல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது நம்முடைய தமிழ் மொழி. இத்தகைய பழமையாய் பேசும் பொழுது தமிழ் மொழியினுடைய பழமையை பேசாமல் எவ்வாறு இருக்க முடியும்? இந்த நூல்களில் நம்முடைய தமிழர்கள் அன்று எவ்வாறு இருந்தார்கள், நாகரிகம் எவ்வாறு இருந்தது, பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது, பண்பாடு எவ்வாறு இருந்தது, இவற்றையெல்லாம் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா சொன்னார். 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கு அவ்வளவையும் பாட்டிலே சொல்லிட்டாரு. நல்ல பாராட்டு கொடுங்க. ஐயா, தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒரு மூத்த தொன்மையான செம்மொழி. அதே போல இன்றைய நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரியும் வளைந்து கொடுத்து
அது வந்து ஒரு பழமையான மொழியாக இருந்தாலும் பல இலக்கியங்களை கொண்டதாகவே இருந்தாலும் இன்றைய நவீன யுகத்திலையும் நிலைத்து நிற்குதுன்னா அதுதான் என்னுடைய தாய்மொழியுடைய தனித்திறமை. அப்படிப்பட்ட தனித்திறமை கொண்ட என் தாய்மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமக்கு பெருமை பெற்று தருவது ஜொலிக்கும் தனித்திறமையே அப்படின்ற தலைப்பில் என் உரையை துவங்குறேன். ஐயா, பழமைதான் பெருசு, புதுமைதான் பெருமை தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடையில் ஒரு கோஷ்டி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கோஷ்டிக்கிட்ட கேட்டு சொல்லுங்க, அவங்க என்ன காலை உணவுக்கு கல்லணையையும் மதிய உணவுக்கு மைக்ரோவேவ் அவனையும் சாப்பிட்டு வந்திருக்காங்க? அதுதான் புதுமை, இதுதான் பழமை அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு மனுஷன் சாப்பிடணுன்னாலே அவனுக்கு ஒரு தனித்திறமை வேணும். சாப்பிட்றதுக்கு சோறு தானமா வேணும், தனித்திறமை எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயா, இப்போ நானும் சரி இந்த மேடையில் இருக்கிற மற்றவங்களும் சரி படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக வேலைக்கு போக தான் போகிறோம். அப்படி போகிறப்ப முகத்தை பார்த்த உடனே வேலை தர அளவுக்கு இந்த முகம் அவ்வளோ சாமுதிரிக்க லட்சணம் பொருந்தின முகம் கிடையாதுன்னு எங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இன்டர்வியூன்னு ஒன்று வச்சு ரெஸ்யூம்னு ஒன்று கேட்பாங்க. அந்த ரெஸ்யூமில் கூட உங்களுடைய தனித்திறமை என்னன்னு தான் கேட்பாங்களே தவிர உங்களுடைய பூர்வீக வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க பழமையை பத்தியோ இல்ல உங்கள்கிட்ட ஐபோன் ப்ரோ 17 இருக்கா அப்படின்னு சொல்லி உங்க புதுமையை பத்தியும் கேட்க போறது கிடையாது. சபாஸ், பயோடேட்டா ரெஸ்யூம் அதான் பேசுவோம். அதனால தான் சொல்றேன், பழமையோ புதுமையோ நமக்கு சோறு போடுமான்னா கிடையாது. முதல்ல பூவாவுக்கு வழி பண்றதே தனி திறமை தான் சொல்லி நமக்கு பெருமை பெற்று தருவது தனி திறமையே அப்படின்னு சொல்லி முதல் சுற்றுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அமர்றேன். நன்றி, வணக்கம். அடே, அருமையாக சொன்னாங்க. பூவாவுக்கு வழி என்ன? தனித்திறமை, இண்டிவிஜுவாலிட்டி. ஞாபகம், யாருக்கு என்ன தனித்திறமை இருக்கு பார்ப்போம். பட்டுன்னு ஒரு செய்தி சொல்லட்டா இல்ல பட்டு பத்தி சொல்லட்டா? பட்டுன்னு சொல்றேன். காஞ்சிபுரம், சேலம், கோயம்புத்தூர், திருபுவனம், இப்போ எல்லாமே நம்ம மயிலாடுதுறையில. பட்டுக்கான ஒட்டுமொத்த கலெக்ஷனும் ஒரே இடத்துல. பட்டுக்குனே தனி பிரம்மாண்ட ஷோரூம். பட்டுக்கு ஒரு புதிய அடையாளம் நம்ம மயிலாடுதுறை சீமாட்டி. எல்லாமே குவாலிட்டி, எப்பவுமே நம்ம மயிலாடுதுறை சீமாட்டி. இப்போ மாயவரத்துல நம்ம ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் புது பொலிவுடன் மிக பிரம்மாண்டமா வராங்க. எக்கச்சக்க ஆன்டிக் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், நிறைய சேமிப்பு திட்டம். அது மட்டுமா 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் நம்பிக்கை மாறாத இடம் தரமான தங்கம் கைராசி. இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் புது பொலிவுடன் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பதனமடம் தெரு, மாயவரம். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்ற திருமூலரின் திருவாக்கிற்கு இணங்க நற்றமிழ் சொல்லெடுத்து அவைக்கும் சபைக்கும் நல்வணக்கம் கூறுவது மயிலாடுதுறையின் மணி மகுடமாக திகழக்கூடிய கிட்டப்பா நகராட்சி மேல்நிலை பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் சுகன்யா முத்துசாமி. கிட்டப்பா மேல்நிலை பள்ளியுடைய தமிழாசிரியை. அருமை. இவ்வளவு நேரம் இங்கே நமக்கு பெருமை பெற்று தருவது வியக்கும் பழமையா, திகைக்கும் புதுமையா, ஜொலிக்கும் தனித்திறமையா? என்ன பேச்சு பேசுனாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அவங்கள பார்த்தா பரிதாபமா இல்லையாங்க? இது என்ன நிகழ்ச்சி? நீங்க என்ன பேச போறீங்க? இது என்ன சொல்றீங்க? இந்த நிகழ்ச்சி சவாலே சமாளி. என்ன நிகழ்ச்சி இது? சவாலே சமாளி. சவாலை சமாளிப்பதற்கு பழமை உதவுமா, புதுமை உதவுமா, தனித்திறமை உதவுமா? தனித்திறமை தான் உதவும். கோடியில் ஒருவராய் இருப்பதற்கு பழமை தேவை, கோடியில் ஒருவரை தேடுவதற்கு புதுமை தேவை. கோடி பேர் உன்னை தேடி வர தனித்திறமை தான் தேவை. ஐயா, தங்கம் கூட புடம் போட்டால் தான் ஜொலிக்கும், கழனி கூட கஷ்டப்பட்டால் தான் விளையும். புதுமையோ பழமையோ இந்த இரண்டுமே தனித்திறமை என்ற ஒரு நபரின் முயற்சியால் தான் ஜொலிக்கும் என்ற நிலையில் எனது முதல் சுற்றினை இதோடு நிறைவு செய்து இடம் சார்கிறேன்.
நன்றி. அருமை அருமை அருமை. அனைவருக்கும் இந்த அடியவனின் வணக்கம். சரவு இன்றி நன்பெயர் கொண்ட இரவும் பகலும் தொழுவார், சிரமொன்றிய நெஞ்சால் வாழ்வாள் வரமே மாயாரமே தெய்வமே மயூரநாதரே என்று நம்மளுடைய திருஞான சம்பந்தர் ஐயா பாடினார் என்று சொன்னார். அதை விட நம்மளுடைய மயிலாடுதுறை மண்ணுக்கு வேற என்னங்க பழமை இருக்க முடியும்? பாடல் பெற்ற தலம் இந்த தலம். திருஞான சம்பந்தர் ஐயா பாடிய தேவாரத்தை ஞான சம்பந்தர் ஐயா பாடுவதே என்னுடைய பெருங்கனவாக. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் புதுசு தனி திறமை எல்லாம் பேசுறீங்கல்ல. அதாவது நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எப்படின்னா, இந்த மயிலாடுதுறை பெருமை வாய்ந்த இந்த மயிலாடுதுறை மண்ணில் பிறந்துட்டு பெருமை நிறைந்த இந்த தருமபுரம் ஆதீன கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு புதுமை தனி சிறப்புன்னு நான் பேசினா இந்த சமுதாயமும் சரி இந்த மக்களும் சரி ஏன் என்னோட பசங்களும் சரி என்ன சும்மா விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் சொல்றேன், என்றைக்குமே நம்மை பெருமைப்படுத்துவது பழமை மட்டும்தான் ஐயா. அதாவது உங்களுடைய புதுமை இருக்கு, தனித்திறமை இருக்கு, எத்தனையோ நீங்க புதுமை டெக்னாலஜி எல்லாம் வருது. ஆனா 16ஆம் நூற்றாண்டில் தொடங்கி தர்மபுரம் ஆதீனம்னு சொன்னா உலகம் பட்டி தொட்டி முழுக்க தெரியுதுன்னு சொன்னா எங்களுக்கு அதுதாங்க பழமை. அதுதான் இன்னைக்கு எங்க வியக்க வைத்து கொண்டு இருக்கிறது. 26வது சன்னிதானம் சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய மகா சன்னிதானம் 26வது தலைமுறையை சார்ந்த சன்னிதானம்னா இதனுடைய பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கங்க. மடத்துக்கு கூட அவ்வளோ தூரம் போகணும். ஒரு 10 அடி கேப்பில் ஒரு பழமை சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஐயா, இந்த உலகத்தில் எவ்வளவோ விருது இருக்கு, நீங்க உங்களுக்கு தெரியாத விருது ஒன்றும் இல்லை. நீங்கள் எத்தனையோ விருதை வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு பழமை அதாவது வியக்கக்கூடிய விருது எதுவென்று கேட்டால் ஆஸ்தான புலவர் கொடுத்த விருது. நானே உண்மைதானே? தர்மபுர ஆதீனத்துடைய ஆஸ்தான புலவன் என்ற பெருமையே எனக்கு அந்த விருது தான் புதுமை. அப்படி ஐயாவே பழமையான விருதை தான் வியக்கிறாங்கன்னு சொன்னா என்றைக்குமே எங்களை வியக்க வைப்பது பழமை மட்டும்தாங்க. உங்களுடைய எத்தனையோ புதுமையும் சரி தனித்திறமையாலும் இதே போல தர்மபுரம் போல ஒரு சாம்ராஜ்யத்தை உங்களால் இன்றும் இந்த நூற்றாண்டு இல்ல எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் உருவாக்க முடியாது. அதனாலதான் எங்களை வியக்க வைப்பது பழமை என்று சொல்லி தற்காலிகமாக இடம் சாருகிறேன். தற்காலிகமாக விடைபெறார், மீண்டும் வருவாரு. பட்டு பட்டுன்னு ஒரு செய்தி சொல்லட்டா, இல்ல பட்டு பத்தி சொல்லட்டா? பட்டு பத்தி பட்டு பட்டுன்னு சொல்றேன். காஞ்சிபுரம், சேலம், கோயம்புத்தூர், திருபுவனம் இப்போ எல்லாமே நம்ம மயிலாடுதுறையில. பட்டுக்கான ஒட்டுமொத்த கலெக்ஷனும் ஒரே இடத்துல. பட்டுக்குனே தனி பிரம்மாண்ட ஷோரூம். பட்டுக்கு ஒரு புதிய அடையாளம் நம்ம மயிலாடுதுறை சீமாட்டி. எல்லாமே குவாலிட்டி, எப்பவுமே நம்ம மயிலாடுதுறை சீமாட்டி. இப்போ மாயவரத்துல நம்ம ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் புது பொலிவுடன் மிக பிரம்மாண்டமா வராங்க. எக்கச்சக்க ஆன்டிக் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், நிறைய சேமிப்பு திட்டம். அது மட்டுமா 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் நம்பிக்கை மாறாத இடம் தரமான தங்கம் கைராசி. இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் புது பொலிவுடன் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பதனமடம் தெரு, மாயவரம். நம்முடைய அத்தனை பேருடைய கவனத்தை ஈர்த்த 2ஆம் வகுப்பு படிக்கின்ற கௌசிகா அவர்கள் அப்படி உங்க முன்னாடி நிக்கிறது பௌஷிகானுங்கற செல்லக்குட்டி. பாஞ்சா புலிக்குட்டி, வாயில போட்டா வெள்ளக்கட்டி, பேசுறது செல்லக்குட்டி. உங்க காலத்துல நடையா நடந்து கடையா கிடந்து ஸ்கூல் போய் படிச்சிங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படியா கிடந்து பஸ்ஸ புடிச்சி லெமனை ஜூஸ் போட்ட மாதிரி நசுங்கி போய் காலேஜ் படிச்சுங்க. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் போக வீட்டு வாசல்லையே ஏசி பஸ் வந்து நிக்குது சார். ஸ்கூலே போலனாலும் டேப்லயும் செல்போன்லயும் வீட்லயே படிக்கிறோமே, அதுதான் சார் புதுமை. ஏசி பஸ்
தனி. அதே போல டேபிள படிக்கிறது புதுசு. பரீட்சை பேப்பர்ல வாதியாரு முட்டை போட்டது அப்ப, சுச்ச போட்டா கோழி முட்டை போடுறது இப்ப. அப்படி புதுமை. பரீட்சையில வாத்தியார் முட்டை போடுறது அப்ப, சுவிட்ச போட்டா கோழி முட்டை போடுறது இப்ப. நமக்கு பெருமை பெற்று தருவது புதுமைன்னு பேச வந்திருக்கிற சார். ஆதார் கார்டை விட 6 இன்ச்சு தான் பெருசா இருக்கு. பேச வச்சிருக்கிற மைக்கை விட கொஞ்சம் தான் உயரமா இருக்கு. இது புதுமைன்னு பேச வந்திருக்கானே நீங்க நினைக்கலாம். உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு பழசா இருக்கிறது நாளைக்கு ரொம்ப பழசா மாறிடுது. இந்த ஆண்ட்ராய்டு அவசர யுகத்துல இன்னைக்கு காலையில புதுமையா இருக்கிறது இன்னைக்கு சாயந்தரமே பழமையா மாறிடுது சார். ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மள தனிச்சு காட்டுறது புதுமை சார். சாதாரண கரிய கூட கோகினூர் வைரமா மாத்துறது புதுமை. சாதாரண மனுஷனை சாதனை மனுஷனா மாத்துறது புதுமை. ஏன்னா இதை சொல்றேன்னா, எங்க குடும்பத்துல எங்க அப்பாவோட எங்க அம்மாவோட தனித்திறமைய தனித்தனியா பார்க்கும்போது எனக்கு ஓமை காடுன்னு படைச்ச கடவுள் மேலேயே எனக்கு ஆச்சரியம் வரும். எங்க அம்மாவோட தனித்திறமை என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா சேனல்ல ஓடுற சீரியலையும் புருஷன் சீரியஸா கடந்தா கூட, ஏன் போர் நடந்தா கூட கவலைப்படாம புருஷன் சீரியஸா கடந்தா கூட கண்டுக்காம பாக்குறது தான் எங்க அம்மாவோட தனித்திறமை. கரண்ட் போனா கூட டார்ச் லைட் அடிச்சு டிவி பாக்குற புண்ணியவதி எங்க அம்மா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோன்னு டிவில வந்தாத்தான் எங்க அப்பாக்கும் எனக்கும் 2 இட்லியை வழங்குவாங்க. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் உங்களுக்கு வழங்குவோன்னு டிவில வந்தாத்தான் தொட்டுக்க கொஞ்சம் சட்னியும் சாம்பாரையும் வழங்குவாங்க. அது எங்க அம்மாவோட தனித்திறமை சார். எங்க அப்பா இந்த தங்கத்தை பெத்த கோளாறு தங்கம். கோளாறுனா கர்நாடக கோளாறு. நீங்க மண்ட கோளாறுன்னு நினைச்சிட கூடாது. எங்க அம்மா இட்லிய வட்டமா சுட்டாலும் சரி, கட்டமா சுட்டாலும் சரி, இல்ல வாயிலையே வைக்க முடியாத அளவுக்கு மகா மட்டமா சுட்டாலும் சரி, தேவாமிர்த சாப்பிடுற மாதிரி பில்டப்போட ஃபீல் பண்ணி எங்க அப்பா சாப்பிடுவார் பாருங்க. அட்டா அட்டா அட்டா. அவங்க அம்மா இட்லியை வட்டமாக சுட்டாலும் சரி, ரொம்ப மட்டமாக சுட்டாலும் சரி, அவங்க அப்பா உட்காந்து அப்படி சாப்பிடுவாராம். ரொம்ப அழகா அபிநயத்தோடு பேசக்கூடிய கௌசிகாவுக்கு ஒரு அருமையான கைதட்டு கொடுங்க. இன்னைக்கு நமக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார், எப்படி சிலம்பரசன் சொல்லுவோம் இல்லையா, டிஆர் பையன், அது மாதிரி இன்னைக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார் கௌசிகா. மீண்டும் சந்திக்கும் வரை நாம் விடைபெற இருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி இருப்பது நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி. சவாலே சவாலே. மீண்டும் சந்திப்போம். நன்றி.